சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி சந்தோஷத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா, மகிமனை போற்றுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தவறமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தவறமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா ஆமென். மகிழ்வோம் மகிபனை மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கு. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளையிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம், சத்தம் உயரட்டும். ஆமென். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவ மகிமைகளை எல்லாரையும் நிரப்பட்டப்பா. மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மறுபடியும் நாம் இந்த கவியை சேர்ந்து பாடலாம். கூப்பிடும் வேளைகளிலே என்றும் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேன்னா என்ன பண்ணணும்? நம்ம ஜூல இல்லை காட்டில் போய் சிங்கத்தின் மேலே நடக்கணுமா? சிங்கம் போன்று கர்ஜிக்கிற நம்முடைய எதிரிகள், ஆமென் அல்லேலூயா. நீங்கள் நினச்சிக்கோங்க, இதான் ஒரு பிரச்சனை. அதாவது உங்களுக்கு எதிர்ப்பாக நிற்கிற ஆளை நீங்கள் எதிரியாக நினைக்காதீங்க. உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற பிரச்சனையை நீங்கள் எதிரியாக நினைங்க. ஆமென். சிங்கமாக நினைங்க. உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளின் மீது நான் நடந்திடுவேன், சர்ப்பங்களை மிதித்திடுவேன். ஆமென். நாம் பாடும் பொழுது அந்த நினைவோடு நாம் பாட வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, செய்ய போகிறீங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜெயம் எடுக்க போகிறீங்க. ஆமென். ஓகே, பாடலாமா? பேசலாமா? பாடலாம். ஓகே, பாடலாமா?
கூப்பிடும் வேளையிலே என்னை தப்புவிக்க அத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளையிலே என்னை தப்புவிக்க அத்திரமாய். எல்லாரும் சேர்த்து சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். கம்பீரமா சொல்லுங்க. சர்ப்பங்களை மிதிக்கும் அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். மேன் அல்லேலூயா. இன்னொரு பாடல் கூட நான் பாடலாம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன நடந்தாலும் சரி, 1 கோடி வந்தாலும் சரி, என்ன பண்ண மாட்டோம், எங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்காது. அப்படியா? பொங்குதா? சரி, பொங்குனா சந்தோஷம். அல்லேலூயா. சேர்ந்து நாம் பாடலாம். தெரிந்த எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நினைக்கிறேன். தெரியலன்னா நாம் கற்றுக்கொண்டு பாடலாம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் ராஜரிகம் செய்கிறவர், ராஜாவாய் இருக்கிறவர். அவரை குறித்து நாம் சந்தோஷமாய் பாடலாம். விசேஷத்தினால் பொங்குகின்றது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ ஓஹோ. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ ஓஹோ. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவும் இரவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவும் இரவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ. எனக்காக யாவையுமே செய்து முடிப்பாரே. எனக்காக யாவையுமே செய்து முடிப்பாரே. துவக்கத்தையும் முடிவையும் அவரே தருவாரே. துவக்கத்தையும் முடிவையும் அவரே தருவாரே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ ஓஹோ. இருளான இரவில் கண்ணீர் விட்டேன். பகலுதிக்க காலையில் நடனம் செய்வேன். இருளான இரவினிலே கண்ணீர் விட்டேனே. இருளான இரவினிலே கண்ணீர் விட்டேனே. பகலுதிக்க காலையிலே நடனம் செய்வேனே. பகலுதிக்க
சாலையிலே நடனம் செய்தேனே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. ஆஹா, ஓ, 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 ஆஹா. வார்த்தையினால் சத்துருவை இயேசு ஜெயித்தாரே. வார்த்தையினால் சத்துருவை, அந்த வார்த்தையினால் சாத்தானை நானும் ஜெயிப்பேனே. வார்த்தையினால் சாத்தானை நானும் ஜெயிப்பேனே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால். ஆஹா, ஓஹோ, 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 ஆஹா, ஓஹோ, ஓஹோ. ஹல்லேலூயா. என்ன விசேஷத்தினால் பொங்குது ஆண்டவர்? சரி, வேற என்ன விசேஷம்? ரட்சிப்பு. ஆமென். எல்லாத்துக்கும் முதல் பிரதானம் என்னது? ரட்சிப்பு. நம்மை காப்பாற்றினார். அதுதான் அந்த விசேஷம் தான் என்ன பண்ணணும்? முதல்ல பொங்கணும். எனக்கு அந்த நன்மை செய்தார், இந்த நன்மை செய்தார், அதெல்லாம் ரெண்டாவது. முதல் செய்த நன்மை என்னது? நமக்கு ரட்சிப்பு. ஆமென். நம்ம நரகத்துக்கு போக வேண்டிய நம்மை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பரலோகத்திற்கு செல்லும்படியாக வழியை திசை திருப்பி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த விசேஷம் பொங்கணும். ஆமென். அதை நினைச்சு பாடலாமா? எனக்காக யாவையுமே செய்து முடிப்பாரு. இதுவரைக்கும் நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். திடீர்னு காலையில் வந்து சூரியன் இன்னைக்கு வந்து மேற்கில் உதிச்சிச்சுப்பா அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்க? நம்ப மாட்டீங்க. நீ நாசமாக போயிடும் அப்படின்னு எவனா சொல்லிட்டான், உடனே என்ன பண்ணுவீங்க? அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? நம்பிடுவீங்க. அவன் என்னை வந்து சொல்லிட்டான், அப்படி இப்படி சாபம் விட்டானா, எனக்கு அது பழிச்சிருமோன்னு பயமாக இருக்குது. அவன் அன்னைக்கு சாபம் விட்டான், அதனால தான் இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணும்? ரொம்ப நினைக்கலனாலும் திடீர்னு ஒரு சாத்தான் ஒரு ஓரத்துலேருந்து நம்மளை என்ன பண்ணுவான்? குத்தி விட்டுட்ருப்பான். இந்த பல் குத்த நாரும் அப்படிம்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு ஓரத்தில் இருக்கிறத பிசாசு குத்தி விட்டோன்னா அந்த மனசு ஃபுல்லாமே விசுவாசமான மனசு என்ன ஆகிடும்? அவிசுவாசமாக. அன்னைக்கு அவள் சொன்னது தான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, நீங்கள் ஆசீர்வாதத்தை அளிக்கும்படியாக பிறந்தவர்கள். அதற்காக தான் உங்களுக்கு ரட்சிப்புங்கிற மிகவும் மேன்மையான ஒன்றை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லோரும் சேர்ந்து விசுவாசமாக பாடுவோம். எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டால் துவக்கத்தையும் முடிவையும் அவர் தான் தருவார். நீங்கள் முடிஞ்சு போகணுன்னா அதை அவர் நினைச்சாதான் முடியும். ஆமென். நீங்கள் விசுவாசித்து எல்லோரும் சேர்ந்து நான் பாடலாம். எனக்காக யாவையுமே செய்து முடித்தாரே. எனக்காக யாவையுமே, துவக்கத்தையும் முடிவையும் அவரே தருவாரே. துவக்கத்தையும் முடிவையும் அவரே தருவாரே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. ஆஹா, ஓஹோ, ஓஹோ, ஆஹா, ஓஹோ. நான் ராஜாவை குறித்து பாடின என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. நான் ராஜாவை, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால். ஆஹா, கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து சொல்லலாமா? சந்தோஷமாய். ஆஹா, ஓஹோ, ஓஹோ. மறுபடியும் ஆஹா, ஓஹோ, ஓஹோ, ஆஹா, ஓஹோ, ஓஹோ. ஹல்லேலூயா. இன்னும் சத்தம் வரவே மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல் கூட நாம் சேர்ந்து பாடுவோம். கருவில் இருந்தே தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாயின் கர்ப்பத்தில் தோன்றுவதற்கு முன்னமே நம்மை அறிந்திருக்கிற தேவன் நமக்காக எல்லாவற்றையும்
செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. கரங்களை தட்டி உன்னதத்தில் இருக்கிறவரை, நம்மை படைத்தவரை நாம் எல்லோரும் சேர்ந்து துதித்து ஆராதிக்கலாம். கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. மறுபடியும் கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தி சுகம் தந்தி. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தி சுகம் தந்தி. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர். மறுபடியும் கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினால். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆட்சி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆட்சி தினம் ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினால். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து. கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்தீர், இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறேன், மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறேன். யெகோவா ரூவா நம் நல்ல மேய்ப்பர், நம்ம இதுவரை நல்ல பாதையிலே வழி நடத்தி வந்தவர். இனி வரும் காலங்களிலும் அவர் நம்மை வழி நடத்த போதுமானவராயிருக்கிறார். மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கின்றேன், மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகின்றீர். மேய்ப்பன் போல மடியில் வைத்து தினம் தினம் ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா,
நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா. துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் பாவங்கள் நோய்கள் சுமந்து தீர்த்தீர். துக்கங்கள் பாடுகள் பாவங்கள் நோய்கள், மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி. துக்கங்கள் பாடுகள் பலவி நாவாலே அறிக்கையிடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அனைத்திற்கும் பரிகாரம் தேடி தந்து விட்டார். நோய்கள் மறுபடியும் துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் பாவங்கள் நோய்கள் சுமந்து தீர்த்தீர். துக்கங்கள் உங்க சத்தம் உயரட்டுமே. நன்றி ஐயா, ரெண்டு கரங்களை உயர்த்தி. நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? மியூசிக் இல்லாம எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். நன்றி ஐயா. கரங்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து உண்மையாக ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். நன்றி ஐயா இயேசையா, 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 நன்றி ஐயா. மியூசிக் வேண்டாம், மறுபடியும் நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா இயேசையா. தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தி சுகம் தந்தி. தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தி சுகம் தந்தி. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தேவன் இத்தனை நாள் வரை நம்மை எத்தனையோ கைவிடுகிறது போல நம்முடைய உணர்வுல சூழ்நிலைகள் வந்தாலும் பாருங்க, அவர் உண்மையுள்ளவராக தான் இருந்திருக்கிறாரு. நமக்கு நாம் அநேக வேளையில் உண்மை இல்லை அவருக்கு, ஆனா அவர் உண்மையுள்ளவராக இருந்து இந்நாள் வரை இந்நேரம் வரை அவரே நம்மை தாங்கி இருக்கிறார், நம்மை தப்புவித்து இருக்கிறார், நம்மை ஏந்தி இருக்கிறார், நம்மை சுமந்து இருக்கிறார். அவர் சொல்றாருங்க, நான் இதுவரையிலும் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? எங்கள் தேவனாகிய கர்த்தர். கை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் கை வைத்து விசுவாசத்தோடு, எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் தேவனாகிய கர்த்தர். சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்ல, நான் கருவில் இருக்கும் போதே உங்களுடைய கண்கள் என்னை கண்டது. அது அவருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டான ஒரு அனுபவம். ஒருவேளை நமக்கு அது தெரியாம இருக்கலாம், நாம அது விசுவாசிக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நீங்கள் கருவில் இருக்கும் போதே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்போ நேற்று அல்ல. ஆமா, இப்போ நேற்று அல்ல. ஏன் இன்னும் சொல்ல போனா கருவில உருவாகிறதுக்கு முன்னே எரேமியா சொன்னது போல, தாயின் வயிற்றில் நான் உன்னை உருவாக்கும் முன்னே அப்படிங்கிறாரு எரேமியாவை பார்த்து. நான் உன்னை உருவாக்கும் முன்னே, அவர் தான் உருவாக்குகிறாரு.
அதுக்கு முன்னாடியே உங்களை குறித்து அவர் அறிந்திருக்கிறாரா? எரேமியாவை குறித்து அறிந்து வைத்த கர்த்தர் நம்மை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார். அந்த புதிய ஏற்பாட்டு வசனம் உறுதிப்படுத்துகிறது. உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட தேவன் இந்நாள் வரை நம்ம நடத்தி வந்தார். இனிமேலும்